வணக்கம். இன்றைக்கி நம்ம 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய கடலை மாவு முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கடலை மாவு முறுக்கு பண்ணுறதுக்கு 1 கப் கடலை மாவு எடுத்துக்கலாம். அப்புறமா அதில் ஒரு 1/4 கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் 1 ஸ்பூன் உருக்கின வெண்ணெய் இல்லை சூடான எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாம் ஒன்றோட ஒன்று கலக்கிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா ஸ்மூத் அண்ட் திக் மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். இந்த பதத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க மாவு பிசைஞ்சதுக்கப்புறம். அப்புறம் இடியாப்பம் அச்சு எடுத்துருக்கிறேன். அதை இடியாப்ப குழலில் சேர்த்துட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவையும் இடியாப்ப குழலில் சேர்த்து க்ளோஸ் பண்ணிட்டு முறுக்கு பொரிச்சு எடுத்துட வேண்டியதான். இந்த மாதிரி ஒரு கரண்டியோட பின்பக்கத்தில் நம்ம இடியாப்பம் புளிகிற மாதிரி ஒரு சுற்றி வந்து புளிஞ்சிட்டு அதை மீடியம் ஹீட்டில் இருக்க எண்ணெயில் போட்டு பொரிச்சிட வேண்டியதான். இந்த முறுக்கு பொரிக்கிறதுக்கு 1 நிமிஷம் கூட ஆகாது, சட்டுன்னு பொரிஞ்சிடும். இந்த முறுக்கு பண்ணுறதுக்கே மொத்தமே 10 நிமிஷம்தான் ஆகும். அவ்வளோ சீக்கிரத்தில் பண்ணி முடிச்சிடலாம். ஒரு காஃபி போடுற டைமுக்குள்ளே இந்த முறுக்கு செஞ்சு முடிச்சிடலாம். இந்த முறுக்கு பண்ணுறதுக்கு 2 டிப்ஸ் தான். ஒன்று வந்து நம்ம மாவு பிசையும் போது நல்லா தண்ணி தெளித்து நல்லா ஸ்மூத் அண்ட் திக் மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். 2வது ஆயிலோட ஹீட்டு. ஆயில் வந்து மீடியம் ஹீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப ஹையான ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கரிஞ்சிரும், அவ்வளோ நல்லா இருக்காது. மீடியம் ஹீட்லேயே இது டக்குன்னு பொரிஞ்சிரும். ஸோ மீடியம் ஹீட்லேயே வச்சு நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த முறுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். நீங்களுமே இந்த முறுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.